ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதிர்பாராத விதமா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்மமான எகிப்து ராஜாவோட கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்லறையை தொட்டவங்க எல்லாம் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருவாங்கன்னு வேற சொல்றாங்க. இது அந்த ராஜாவோட கல்லறையில இருக்கிற மிகப்பெரிய சாபம்னு வேற சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம டாக்கிஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1921 ராஜாக்களோட பல கல்லறைகளை கண்டுபிடிச்ச கிங்ஸ் ஆஃப் ஹால் என்ற இடத்துல ஒரு பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கிட்டத்தட்ட 2 வருஷமா அங்கேயே உட்கார்ந்து எகிப்தாண்ட பண்டைய கால ராஜாக்களோட கல்லறைகள் துப்புகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. 2 வருஷமா எதுவுமே கிடைக்கல. சரி, இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது யாருக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு தான் தங்கி இருந்த டென்ட் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரிட்டிஷை சேர்ந்த கார்டர்ன்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளருக்கு ஹெல்ப்புக்காக ஒரு சின்ன பையன் தண்ணி எடுத்துட்டு வரான். கால் தடுக்கி கீழே விழுந்துறான். இந்த பையன் கீழே விழுந்த சத்தத்தை கேட்டு கார்டர் இந்த பையனை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் ஒரு காட்சியை பாக்குறாரு. இந்த சின்ன பையன் தடுக்கி கீழே விழுந்த ஒரு கல்லை பாக்குறாரு. அந்த கல்லை பார்த்த உடனே அவருக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுது. இந்த கல்லுக்கடியில கண்டிப்பா ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு அந்த கல்லை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. தோண்ட கீழே போய்கிட்டே இருக்கு. அந்த கல்லுக்கடியில சில படிக்கட்டுகள் இருக்கு. அப்படியே இறங்கி பாக்குறாரு. சீல் வச்ச ஒரு பெரிய கதவு இருக்கு. ஆனா அந்த நேரம் அவர் அந்த கதவை திறந்து பார்க்கல. ஏன்னா இவர் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்றதுக்கு காசு கொடுக்கறதுல ஸ்பான்சர். அவரும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. ஆனா இந்த கார்டர் இருக்கிற இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த ஸ்பான்சருக்கு குறைஞ்சது 22 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த கதவை திறக்காம அந்த கார்டர் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்காரு. 23வது நாள் ஸ்பான்சரும் வராரு. கூடவே இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட எகிப்தோட கவர்மெண்ட்டும் வராங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கார்டரோட ஸ்பான்சர், எகிப்து கவர்மெண்ட் இப்படின்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த சீல் வச்ச கதவை ஓபன் பண்றாங்க. உள்ள ஒரே கருகுமுன் இருட்டா இருக்கு. மெழுகுவத்தி வெளிச்சத்துல ஒரு காட்சியை பாக்குறாங்க. மிரண்டு போறாங்க. அந்த இடத்துல 5000க்கும் மேற்பட்ட தங்க பொருட்கள் குமிஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாம 110 கிலோ எடை உள்ள ஒரு சவப்பெட்டியையும் பாக்குறாங்க. மெதுவா எல்லாருமே சேர்ந்து அந்த சவப்பெட்டியை திறந்து பாக்குறாங்க. உள்ள 3 டெட் பாடி இருக்கு. ஒன்னு பிறந்து இறந்து போன ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பதப்படுத்தி மம்மியா மாத்தி வச்சிருக்காங்க. ரெண்டாவது பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்து உடல் வளர்ச்சி இல்லாம இறந்து போன ஒரு குழந்தை. அந்த குழந்தையும் மம்மியா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுக்கு நடுவுல ஒரு டெட் பாடி இருக்கு. இந்த உடம்பு எகிப்தாண்ட ஒரு ராஜாவோட உடம்பு. அவனோட பேரு கிங் டூட்டன்காமன். பரவலா மக்கள்லாம் இவனோட கல்லறையை பத்தி ஒன்னு பேசிட்டு வருவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவனோட கல்லறையில இவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இவனை யாராவது திறந்து டிஸ்டர்ப் பண்ணா அவங்க கொஞ்ச நாள்லயே சபிக்கப்பட்டு இறந்து போயிருவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த ராஜா இறந்து போகும்போது அவனோட வயசு வெறும் 18 தான். 18 வயசுல ஒருத்தன் எப்படி இறந்து போயிருப்பான்? இவனுக்கான வரலாறு தான் என்ன? 2 குழந்தைகளுக்கு நடுவில் இவனை ஏன் கல்லறையில வச்சிருக்காங்க அப்படின்ற மொத்த வரலாறை இப்ப நம்ம பார்க்கலாம். பிளேக்ன்ற தொற்று நோய் ரொம்ப பரவலா பரவி மக்கள் ஆயிரக்கணக்கில் கொத்தா இறந்து போய்க்கின்ற நேரம். அப்ப அந்த நேரம் மக்களை ஆட்சி பண்ணிக்கின்ற அந்த ராஜாவோட பேர் அகேனட்டன். இந்த மக்களோட கடவுள் வழிபாடு ரொம்ப தப்பா இருக்கு. எகிப்து மக்கள் நிறைய கடவுளை கும்பிடுற வழக்கம் உள்ளவங்க. இவங்க யாருமே இனிமே நிறைய கடவுள்களை கும்பிடக்கூடாது. ஒரே ஒரு கடவுள் வழிபாடு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரான். இதனால இவன் ஆட்சி பண்ண 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா இவன் மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது மக்களுக்கு. வெறுப்பு வந்த நேரம் உடல்நல குறைவால அகேனட்டன் இறந்து போறான். இந்த அகேனட்டனுக்கு ஏகப்பட்ட மனைவிகள் இருந்தாலும் இவனுக்கு அப்புறம் ஆட்சி வாரிசா இருக்கிறது வெறும் 8 வயசான டூட்டன்காமன் தான். இந்த சின்ன பையனால ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னு இவனோட வளர்ப்பு தாயான நெஃப்ருடின் தான் ஒரு ஆண் மாதிரி வேஷம் போட்டு இவனுக்கு பதிலா ஒரு 2 வருஷம் ஆட்சி நடத்தி அந்த ஆட்சியை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மர்மமான முறையில அவங்களும் காணாம போயிடுறாங்க. இப்ப டூட்டன்காமனுக்கு வயசு வெறும் 10. ஆட்சி பொறுப்புல யாருமே இல்லாதனால டூட்டன்காமன் கண்டிப்பா இப்ப ஆட்சிக்கு வந்துதான் ஆகணும். அதனால தன்னோட 10வது வயசுல அந்த நாட்டோட ராஜாவை முடிசூடுறான். தன்னோட சொந்த சகோதரியவே கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிருது. 2வது குழந்தையும் மூல வளர்ச்சி இல்லாம ஒரு சில வருடங்களே இறந்தும் போயிருது. இவனோட சொந்த வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்குன்னா, ஆனா இவனோட நாட்டுல இவனோட ஆட்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவங்க அப்பா இந்த நாட்டுல என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாரோ அந்த தப்பு எல்லாத்தையும் 8 வருஷத்துல சரி பண்றான். மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்கறான். ஒரு தலை சிறந்த மன்னனா மாறுறான். ஆனா தன்னோட 18வது வயசுல மர்மமான முறையில இறந்து போறான். இவன் ஏன் இறந்தான், எப்படி இறந்தான், இவனை யாரு கொன்னாங்க, இவ்வளவு சின்ன வயசுல இறந்து போறதுக்கான காரணம் என்னன்ற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கல. டூட்டன்காமன் ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவனை அவசரமா அவனோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவனோட உடம்ப பதப்படுத்தி மம்மியா மாத்துறாங்க. இறந்து போன இவனோட 2 குழந்தைகளையும் மம்மியா மாத்தி இவன் உடம்ப வச்ச சவப்பெட்டிக்குள்ளேயே வைக்கிறாங்க. இப்ப நம்ம கதையோட ஆரம்பத்துல பார்த்த மாதிரி மறுபடியும் 1921 வரலாம். இந்த பிரிட்டிஷை சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இருக்கார்ல கார்டர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த டூட்டன்காமனோட சவப்பெட்டியையும் பதப்படுத்தி வச்சிருக்கிறவனோட மம்மி உடம்பையும் முழுசா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டூட்டன்காமனோட உடம்பு முழுக்க தங்க ஆபரணங்களை வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. இவனோட முகத்தை ஒரு தங்க முகமூடியால மூடி இருக்காங்க. இவன் உடம்போட ஒட்டி தங்க ஆபரணங்களும் தங்க முகமூடி இருக்கிறனால கார்டரால சரியா ஆராய்ச்சி பண்ண முடியல. அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து அவனோட உடம்பையும் வெளியே எடுக்க முடியல. இதனால டூட்டன்காமனோட உடம்ப கை, காலு, தலை அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி எடுக்கிறாங்க. அந்த தங்க பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் பண்ணி அவன் உடம்புல இருந்து வெளியே எடுக்கிறாங்க. நம்ம
நம்ம ஆரம்பத்திலேயே இந்த கதையில பார்த்தோம்ல, இந்த டூட்டோகாமனோட பாடிய, அதாவது கல்லறைய யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இவனோட சாபத்தினால அவங்க யாரா இருந்தாலும் சரி கொஞ்ச நாள்ல கொடூரமா இறந்து போவாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளன காட்டருக்கு இந்த சவப்பெட்டியை திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்பான்சர் தான். இந்த கல்லறையை ஆராய்ச்சி பண்ண அடுத்த 1வது மாசத்துல அந்த ஸ்பான்சர் மர்மமான முறையில இறந்து போறாரு. இந்த கார்ட்டரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா இறந்து போறாங்க. ஆனா இந்த சாபத்து மேல எல்லாம் கார்ட்டருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. அதனால அவரோட வேலையை முழுசா பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் முதல்ல கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டது இந்த டூட்டோகாமன் எப்படி இறந்து போயிருப்பான். இந்த டூட்டோகாமனோட உடம்ப ஆராய்ச்சி பண்ணதுல 3 விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. 1, அவனோட நெஞ்சு எலும்பு உடைஞ்சிருக்கு. அவனோட ஒரு கால்ல அடிபட்டு அந்த காயம் ஆறாம சில் பிடிச்சிருக்கிற தழும்பையும் பாக்குறாரு. 3வது, இவனோட உடம்புல மலேரியாக்கான சிம்டம்ஸ்ல இருந்திருக்கு. இந்த கார்ட்டர் கிங் டூட்டோகாமன் எப்படி இறந்து போயிருப்பான்னு 2 விஷயமா நல்லா கூர்ந்து கவனிச்சு கெஸ் பண்றாரு. 1, கொசுக்கள்னால மலேரியா வந்து அந்த நோய் என்னன்னே தெரியாம குணப்படுத்த முடியாம இறந்து போயிருப்பான். அப்படியும் இல்லனா இவன் உடம்பு சரியில்லாம பலவீனமா இருந்தப்ப இவனை யாரோ நெஞ்சு பகுதியில பலமா தாக்கி இவன் நெஞ்சு எலும்பு உடைச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு பல விதமா இவனோட சாவுக்கான மர்மத்தை இந்த கார்ட்டர் கெஸ் பண்ணிட்டே போறாரு. இந்த ஆராய்ச்சி 2 வருஷத்துக்கு மேல பண்றாரு. 2வது வருஷம் முடிவுல கார்ட்டர் தனித்தனியா பிச்சு வச்சிருக்க டூட்டோகாமனோட பாடியை மறுபடியும் ஒன்னு சேர்க்கிறாரு. இப்படி சேர்த்த கொஞ்ச நாள்லயே இவரோட தோல் பகுதியில வீக்கம் மாதிரி வர ஆரம்பிக்குது. அது வந்த கொஞ்ச நாள்லயே பிளட் கேன்சர் வந்து இறந்து போயிறாரு. அதாவது 1921ல இந்த டூட்டோகாமனோட கல்லறையை யார் யாரெல்லாம் திறந்து பார்த்தாங்களோ அவங்க யாருமே அதுக்கப்புறம் உயிரோடவே இல்ல. எல்லாருமே மர்மமான முறையிலயோ இல்ல கொடூரமான முறையிலயோ இறந்து போயிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ராஜாக்களோட கல்லறையை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அந்த கல்லறைக்குள்ள என்னென்ன ஆபத்து இருக்கும் நம்மளால சொல்லவும் முடியாது, அது அறிவியல்னால விவரிக்கவும் முடியாது. இந்த ராஜா தன்னோட 18வது வயசுல அல்பாயுசுல மர்மமான முறையில தன்னோட உயிரை விட்டனால தன்னோட சொந்த வாழ்க்கையும் சரியா அமையாதனால அவன் கல்லறையை சுத்தி ஒரு சாபம் சுத்திக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. அந்த டூட்டோகாமன்ற ராஜா வாழும்போது தான் நிம்மதியா வாழல. செத்ததுக்கு அப்புறமா அது தயவு செஞ்சு அவனை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு சாபம் அவனுக்கு வரம்பா இருக்குன்னு சொல்றாங்க. இவனோட கல்லறையை கண்டுபிடிச்சவங்க எல்லாம் அதை கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கார்ட்டர் அந்த கல்லை பார்த்து தன்னோட சாவியும் தான் சுத்தி இருக்கவங்க சாவியும் டூட்டோகாமனோட கல்லறைக்கு பக்கத்துலயே எழுதி வச்சிட்டாரு. அந்த சின்ன பையன் மட்டும் அன்னைக்கு தடிக்கி உழுகாம இருந்தா அவரும் அந்த கல்லை பார்த்திருக்க மாட்டாரு. அந்த இடத்துல எந்த ராஜாவோட கல்லறையும் கிடைக்கலன்னு அன்னைக்கு கிளம்பி போயிருப்பார். இன்னைக்கு ஒட்டுமொத்த டீமும் அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த ராஜா டூட்டோகாமனோட சாபத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.